அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு செய்தியை கொடுக்கிறேன். அந்த செய்தியை நீங்கள் கேட்டு, அதை அடுத்தவருக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அற்பமும் அபாரமும், த ஸ்மால்னஸ் அண்ட் த கிரேட்னஸ், இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை அல்லது ஒரு சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை நம்முடைய திருமறையிலே ரூத் என்ற புத்தகத்திலே அந்த பெயரோடு இருக்கிற அந்த சகோதரியை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இப்பொழுது அவருடைய சாட்சியை நாம் கேட்போம். என்னுடைய பெயர் ரூத். நான் மோவாபிய நாட்டைச் சேர்ந்தவர். மோவாபிய நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் பல தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள். அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது இஸ்ரேல் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலே எலிமெலேக்கு, நகோமி, அவருடைய 2 மகன்கள் மக்லோன், கிலியோன், இவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக எங்களுடைய நாட்டுக்கு வந்தார்கள். எங்களுடைய நாட்டிலே 10 ஆண்டுகள் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது மக்லோன் என்ற அவருடைய மகனுக்கு என்னை மனைவியாக, அவருடைய மருமகளாக ஏற்றுக்கொண்டார்கள். அது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரே தெய்வத்தை வணங்கக்கூடிய அவர்கள் பல தெய்வத்தை வணங்கக்கூடிய என்னை மருமகளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று நான் அந்த நிலையை எப்போது நினைத்தாலும் நினைத்து பார்த்து சந்தோஷப்படுவேன். நான் ரூத் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய மாமனார் இறந்து போனார். ஆகையினாலே என்னுடைய மாமியார் நகோமி விதவையாகிவிட்டார். அதைத் தொடர்ந்து என்னுடைய கணவர் மக்லோன் இறந்து போனார். நான் விதவையாகிவிட்டேன். அதைத் தொடர்ந்து கிலியோன் என்ற அடுத்த மகன் இறந்து போனார். அப்போது என்னுடைய சகோதரி ஒர்பால், அவர் விதவையாகிவிட்டார். யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பத்திலே 3 விதவைகள். இப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய மாமியார் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாங்கள் வரும்போது நிறைவாக வந்தோம், ஆனால் இப்பொழுது நான் தனிமையாக இருக்கிறேன். தனிமையாக இருந்து இந்த அந்நிய நாட்டிலே நான் என்ன சாதிக்கப் போகிறேன், என்னுடைய சொந்த நாட்டிற்கே நான் போகப் போகிறேன் சொல்லி முடிவு செய்து எங்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய பெற்றோரோடு போய் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் 2 பேருமே சொன்னோம், இல்லை இல்லை, நாங்கள் உங்களோடு தான் இருப்போம். அப்போது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் நான் திருமணம் செய்ய முடியாது. அப்படி திருமணம் செய்து ஒரு மகனை பெற்றால் கூட உங்களுடைய வயதுக்கும் அந்த வயதுக்கும் ஒரு வகையிலும் ஒத்து போகாது. எனவே நீங்கள் உங்களுடைய பெற்றோரோடு போய் இருப்பது தான் சரி என்று சொன்னபோது என்னுடைய சகோதரி ஒர்பால் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டார். ஆனால் நான் போகவில்லை. நான் என்னுடைய மாமியாரை பார்த்து சொன்னேன், என்னுடைய பெயர் ரூத். அந்த ரூத் என்ற பெயருக்கு இரக்கம் என்று சொல்லி அர்த்தம். உண்மையாகவே நான் உங்களை பார்க்கும்போது நான் என்னுடைய நிலைமையை நினைத்து எனக்கு கவலை வரும். ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு அதிக கவலையாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு என்னுடைய கணவர் மட்டும்தான் இருந்தார். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய கணவர், உங்களுடைய 2 மகன்கள், 3 பேர் இழந்ததுனால உங்களுக்கு பெரிய இழப்பு. அந்த பெரிய இழப்பு பெரிய துக்கத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நான் உங்களை விட்டு என்னுடைய சொந்த நாட்டிலே இருக்கவோ, என்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்லவோ விருப்பமில்லை. நீங்கள் அந்த முதல் அதிகாரம் 16, 17 வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே நான் சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். என் மாமியாரை பார்த்து சொன்னேன்,
நீங்கள் போகிற இடத்திற்கு நானும் வருவேன். நீங்கள் தங்குகிற இடத்திலே நானும் தங்குவேன். உங்களுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனம், உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, நீங்கள் மரிக்கிற இடத்திலே நானும் மரிப்பேன் என்று சொல்லி என்னுடைய மனதிலே இருந்த எல்லாவற்றையும் நான் தெளிவாக என் மாமியாரிடத்திலே சொன்னபோது, அவர்கள் நான் இவ்வளவு வைராக்கியமாய் பேசியதை கேட்டுவிட்டு என்னை அவருடைய சொந்த நாட்டிற்கு வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அப்படியாக நான் அவருடைய சொந்த நாடாகிய இஸ்ரேல் நாட்டிற்கு, அவருடைய ஊராகிய பெத்லெகேமுக்கு நான் வந்தேன். வந்தபோது எனக்கு நான் வந்து கொண்டே இருந்தபோது, சரி, மோவாப் நாட்டிலே நமக்கு ஒரு பெரிய இழப்பு, கணவனை இழந்தோம், அதனாலே துக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதே இடத்திலே நாம் இருந்தால் இந்த துக்கம் வந்து கொண்டே இருக்கும். எனவே மாமியாரோடு இடம் பெயர்ந்து சென்றால் கொஞ்சம் துக்கம் குறையும், இல்லாமல் போகும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைப்பிலே வந்தேன். நான் வந்தபோது என் மாமியாரை வீட்டை பார்த்தேன், அவருடைய நிலைமையை பார்த்தேன். எனக்கு பெரிய அதிர்ச்சி, வறுமை. அடுத்த வேளை என்ன சாப்பிடுவது என்பது கூட தெரியாமல் இருக்கக்கூடிய வறுமையான சூழல். அப்போது நான் யோசித்தேன், என் மாமியாரிடத்திலே நீங்கள் போகிற இடத்திற்கு நானும் போவேன், நீங்கள் தங்குகிற இடத்திலே நானும் தங்குவேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று நான் சொல்லிவிட்டேனே, இனிமேல் எப்படி மாற்றி பேசுவது? ஒன்றுமில்லை என்பதற்காக நான் சொந்த நாட்டிற்கு திரும்ப போக முடியாது. நான் முடிவு செய்தேன், என்ன சரி, என்ன நடந்தாலும் சரி, இங்கே தான் இருக்க போகிறேன் என்று முடிவெடுத்துவிட்டு என் மாமியாரிடத்திலே சொன்னேன், நான் கோதுமை அறுவடை செய்கிறதை பார்க்கிறேன், எனவே அங்கே போய் அங்கே சிந்துகின்ற கதிர்களை பொறுக்கி வருகிறேன் என்று சொன்னபோது அவர்கள் அரை மனதோடு என்னை அனுப்பினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தன்னுடைய மகன் இறந்ததினாலே சின்ன வயதிலேயே ரூத் விதவியாகிவிட்டால், அது மட்டுமல்ல, வந்த இடத்துல என்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார், அவரை சரியாக கவனிக்கக்கூட என்னால் முடியவில்லை என்ற நிலையை அவர் உணர்ந்து, சரி போய் வா என்று சொல்லி நான் கேட்டதுக்கு ஒப்புதல் கொடுக்கிறார். அப்படி நான் வந்து ஒரு வயலிலே, அறுவடை செய்த அந்த வயலிலே நான் கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்த போது, அந்த வயலுக்கு சொந்தக்காரராகிய போவாஸ், he was the owner of the property, அவர் வருகிறார். வந்து பார்த்து, நான் இதுவரை இல்லாத ஒரு ஆளாக, புதிய ஆளாக இருக்கிறேன். அப்போது அங்கே வேலை செய்த அவருடைய ஆட்கள் இடத்துல இந்த பெண் யார் என்று கேட்டார். அவர்கள் எல்லா விவரத்தையும் என்னை பற்றி சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், என்னை பார்த்து சொன்னது, நீ எங்கேயும் போக வேண்டாம், எந்த வேறு வயலுக்கும் போக வேண்டாம், இங்கே கதிர்களை பொறுக்கிக்கொள் என்று சொன்னார். அதோடு கூட அந்த கதிர்கள் அறுவடை செய்கிறவரிடத்திலே சொன்னார், கொஞ்சம் கதிர்களை விட்டு விடுங்கள், அந்த பெண் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி மிகுந்த கரிசனையோடு அக்கறையோடு என் மீது அவ்வளவு அன்பு கொண்டவராக முதல் பார்த்த அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டது. நான் வீட்டிற்கு வந்து என் மாமியாரிடத்தில் இதை சொன்னபோது அவருக்கு சந்தோஷம். அவர் சொன்னார், போவாஸ் என்ற அவர் அந்த வயலுக்கு சொந்தக்காரர், நமக்கு சொந்தக்காரர், அதனால நீ மறுபடியுமாய் போய் அவர் தங்கியிருக்கிற அந்த குடிலிலே அவர் இரவு சாப்பிட்டு விட்டு தூங்க போகும்போது அவருடைய கட்டிலுக்கு அருகாமையிலே நீ படுத்து அவருடைய காலிலே இருக்கின்ற அந்த போர்வை உன் மீது போட்டுக்கொண்டு படுத்துக்கொள். என் மாமியார் சொன்னார், அதை அப்படியே செய்தேன். எனக்கு கொஞ்சம் மனதிலே அச்சம். நான் இளம் வயது விதவையாகிய ஒரு பெண், இன்னொரு பக்கம் வறுமை. எனக்குள்ளாக இப்படி தனியாக இருக்கிற அவரோடு இந்த இரவு முழுவதும் படுத்திருந்தால் ஏதாவது வித்தியாசமான காரியங்கள் நடந்து விடுமோ என்று பயந்து போய் நடுங்கி படுத்துக்கொண்டே இருக்கிறேன். தூக்கம் வரவில்லை. போவாஸ் அவர்கள் காலையில் எழுந்தார். எழுந்து பார்த்தார். என்னை பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன
நான் தனியாக தங்கியிருக்கிற இந்த குடிலிலே ஒரு பெண்ணா விசாரிக்கிறார் என்னை பற்றி. அப்போது அவர் என்னை பற்றி அறிந்து கொண்டு என்னை வித்தியாசமாக ஏசவோ திட்டவோ அவர் செய்யவில்லை. சொல்லுகிறார், உன்னுடைய முந்தின நல்ல குணத்தை காட்டிலும் பிந்தின நல்ல குணம் இன்னும் சிறப்பானதாக இருக்கிறது. உனக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்கிறார். அதோடு கூட என்னுடைய மக்களுக்கெல்லாம் உன்னை பற்றி நன்றாக தெரிகிறது, உன்னை உயர்வாக பேசுகிறார்கள் சொல்லி என்னை உயர்ந்த வார்த்தைகளால் பேசி பாராட்டுகிறார். நான் நினைத்தேன், எப்படி நான் தனியாக இருக்கும்போது நீ வந்து இங்கே படுக்கலாம், என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று என்னை திட்டுவார், என்னை கேவலப்படுத்துவார் என்று சொல்லி நான் நினைத்தேன். அதற்கு மாறாக அவர் என்னை உயர்வாக பேசிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார், நான் விதவை என்று தெரிந்து கொண்டு, இளம் வயதிலேயே விதவை என்று தெரிந்து கொண்டு, அவருக்கு சொந்தக்காரராகிய என்னுடைய கணவர் மக்லோன் அவருடைய மனைவி என்பதை தெரிந்து கொண்டு அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். என்னை அவர் திருமணம் செய்து வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எனவே அவருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய சுதந்திரவாளி அவர்தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனவே அவரிடத்திலே கேட்கிறார், இப்படி மக்லோன் மனைவி விதவியாகி இங்கே இருக்கிறார், நம்முடைய ஊர் மரபுப்படி நீதான் முதல் சுதந்திரவாளி, நீ திருமணம் செய்து கொண்டால் செய்து கொள், நீ செய்யாவிட்டால் நான் செய்து கொள்வேன் என்று சொல்லி அவரிடத்தில் பேசி, அவர் நான் செய்யவில்லை நீ செய்து கொள் என்று சொல்லி ஒப்புதல் கொடுத்த உடனே ஊர் பெரியவர்களை எல்லாம் அழைத்து பேசி போவாஸ் என்பவர் என்னை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம். வயல்களுக்கெல்லாம் சொந்தக்காரராகிய பெரும் பணக்காரராகிய போவாஸ் அவர் நினைத்தால் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டிலே ஒரு பெண் எடுத்து அவர் திருமணம் செய்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் விதவை என்று தெரிந்திருந்தும் கூட என்னை அவருடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டது எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறினேன். நான் சொன்னேன், என்னுடைய சொந்த நாட்டிலே பல தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள் நாங்கள், மோவாபிய மக்கள். ஆனால் நான் என்னுடைய மாமியாரிடத்தில் சொன்னவனமாக உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல, அவர்கள் வணங்கக்கூடிய யெகோவா தெய்வத்தை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நான் அவரை அதிகமாக நினைத்தேன், அதிகமாக துதித்தேன், அதிகமாக அவரோடு நான் வேண்டுதல் செய்தேன். உண்மையாகவே அந்த யெகோவா தெய்வம் என்னை நினைத்து பார்த்தார், என்னை என்னுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து உயர்த்தினார் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். தெய்வத்தோடு நாம் எப்போதும் தொடர்பு வைத்திருந்தால் அது நமக்கு எப்போதும் நன்மையைத்தான் தரும். ஏனோக்கு என்பவர் 365 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த உலகத்தில், அதில் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களிலே பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், அப்படி பெரும்பகுதியே ஆண்டவரோடு வாழ்ந்த அந்த ஏனோக்குக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன, மரணத்தையே காணாமல் நேரடியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பெரிய ஆசீர்வாதம். முதல் மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு சென்றவர் ஏனோக்கு. எனவே கடவுளோடு அதிகமாக நெருங்கி வாழ்கிறவர்கள், கடவுளோடு அதிக நேரத்தை செலவிடுகிறவர்கள் நிச்சயமாக உறுதியாக பல உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி பெற்றுக்கொண்டவர்களிலே நானும் ஒருத்தி. நான் 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பெண். நான் இப்போது யூத வம்சத்திலே வந்து சேர்ந்து விட்டேன். யூத நாட்டிலே இருக்கிறேன். பொதுவாக யூதர்கள்
ஆண்கள் மையமாக உடைய ஒரு சமுதாயமாக, சமயமாக அதை வைத்திருக்கிறார்கள். மென் சென்டர்ட் சொசைட்டி ஆர் மென் சென்டர்ட் ரிலிஜன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் பெண்களுடைய பெயரில் 2 புத்தகங்கள் இருக்கின்றன. ஒன்று என் பெயரில் இருக்கக்கூடிய ரூத் புத்தகம், இன்னொன்று எஸ்தர் புத்தகம். எனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். இதை நான் என்னுடைய சொந்த ஞானத்தினாலே, நான் படித்த படிப்பினாலே, எனக்கு இருக்கக்கூடிய அறிவினாலே நான் பெற்றேன் என்று சொல்லவே முடியாது. இது நான் ஏற்றுக்கொண்ட யெகோவா தெய்வம் எனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். 66 புத்தகங்களே 2 புத்தகங்கள் பெண்கள் பேரில், அது ஒரு புத்தகம் எனக்கு. என்ன ஆசீர்வாதம்! என்னால் வாயின் வார்த்தைகளால் அதை சொல்லவே முடியவில்லை. அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, நான் போவாஸ் என்பவரை திருமணம் செய்தேன். போவாஸுக்கும் எனக்கும் ஒரு மகன் பிறந்தார், ஓபேத். அந்த ஓபேத் அவர்தான் தாவீதினுடைய தந்தையாகிய ஈசாயை பெற்றார். ஈசாயினுடைய மகனாகத்தான் தாவீது. தாவீதினுடைய வம்சத்திலே வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் எனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகம் மத்தேயு நற்செய்தி நூல், முதல் அதிகாரம் 4, 5 வசனத்தை நீங்கள் பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் என் பெயருள்ள ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னேன். அது பெரிய ஆசீர்வாதம். இப்பொழுது நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வழியிலே நான் அவருடைய மூதாதையராக இருக்கிறேன். எந்த பெரிய ஆசீர்வாதம்! ஒரு மோவாபிய பெண், அந்நிய நாட்டு பெண், பல தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு பெண், விதவையாகி வாழ்க்கையை இழந்துவிட்ட ஒரு பெண். அப்படிப்பட்ட என்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, என்னை அழைத்து, என்னை தூக்கி நிறுத்தி, ஆண்டவர் இயேசுவினுடைய வம்சத்தில் மூதாதையராக இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நான் செய்தது அல்ல. இது நான் ஏற்றுக்கொண்ட யெகோவா தெய்வம் எனக்கு செய்த அருமையான ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, எனக்கு மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன ஏனோக்குக்கு மட்டுமல்ல, கடவுளை யாரெல்லாம் சார்ந்து வாழ்கிறார்களோ, கடவுளை நம்பி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, கடவுள்தான் எனக்கு என்ற அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து, தீர்மானத்தை எடுத்து கடவுளுக்காக வாழ்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கடவுள் உயர்வை வைத்து கொண்டிருக்கிறார். அது என்ன உயர்வு என்று சொல்லி நமக்கு தெரியாது, அது அவருக்கு தெரியும். ஏனோக்குக்கு நேரடியாக பரலோகம் போகக்கூடிய உயர்வு, எனக்கு 66 புத்தகங்களிலே பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு புத்தகத்தின் பெயரை, அந்த இடத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வழியிலே அவருடைய மூதாதையராக இருக்கக்கூடிய பாக்கியம், இப்படி கடவுள் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், உறுதியாக ஆசீர்வாதம் உண்டு. நமக்காக கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரோடு நாம் ஜீவித்தால், கர்த்தரோடு நாம் வாழ்ந்தால், கர்த்தருக்காக நாம் வாழ்ந்தால், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால், கர்த்தர் நம்மை நினைக்கிறார், நம்மை அழைக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழும்போது, இந்த உலகத்திலே இருக்கும்போதும் மக்கள் நம்மை மதிப்பார்கள். நாம் இறந்த பின்னும் மக்கள் நம்மை நினைத்து நம்மை மதிப்பார்கள். மனித வாழ்க்கை என்பது 2 வரிகளிலே சொல்லலாம். இருக்கும்போது
மக்கள் மதிக்க வேண்டும், இறந்த பின் மக்கள் நினைக்க வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கை. இந்த 2 வரிகளையும் நான் சொந்தமாக்கி கொண்டேன். இன்றைக்கு ஒரு தியானம் என் பெயரால் நடக்கிறது என்று சொன்னால், மக்கள் என்னை இன்னும் மறக்கவில்லை. வேத புத்தகம் இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன், என் பெயரும் இருக்கும், என்னை நினைக்கின்ற மக்களும் இருப்பார்கள். எனவே நீங்களும் கூட இன்னொரு ரூத்தாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அந்த ஆசை நிச்சயமாக உங்களை உயர்த்தும், ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.